ஓர் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதியோடு கடுமையாக உழைப்பது வெற்றியை தரும் என்றாலும் அந்த உழைப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் வெற்றிக்கனியின் சுவை கூடும் என்பது கண்கூடான உண்மை. இந்த உண்மைக்கொரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் சேலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கண்ணன். சேலம் மாவட்டத்தில் உள்ள நங்கவள்ளி என்ற கிராமத்தில் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் கண்ணன். ஒரு ஜவுளி நிறுவனத்தில் தன் வாழ்க்கையை தொடங்கிய கண்ணன் சிறிது காலம் கழித்து தானே ஒரு ஜவுளி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று விரும்பினார். இதற்காக தன் தந்தையிடமிருந்து 40,000 ரூபாயை முதலீடாக பெற்று கடந்த 1993ஆம் ஆண்டு சொந்த நிறுவனத்தை தொடங்கினார் அவர். 5 பணியாளர்களை வைத்து தொழிலை தொடங்கிய கண்ணன் இதனை 400 பேர் பணிபுரியும் மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றியிருக்கிறார். ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டா யார் வேணா ரோல் மாடல் நல்ல வளர்ந்தவங்களை பூராத்தையும் நடந்து அவங்ககிட்ட நல்ல பழக்கங்களை மட்டும் நான் எடுத்துட்டு தொழிலில் எந்த மாதிரி பண்ணால் முன்னுக்கு வரலாங்கிறத ரைட் டைமில் எடுத்து முறையான தருணத்தில் நான் யூஸ் பண்ணேன். கிடைக்கிற தருணத்தை நல்லா யூஸ் பண்ணதுனால இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் கண்ணனின் நிறுவனம் அதிநவீன விசைத்தறி ஆலையில் துணி வகைகளை நெய்து அவற்றை ஆடைகளாக வடிவமைத்து ஐரோப்பா, கனடா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறது. நிறுவனத்தின் வெற்றிக்கு தொழிலாளர்களின் உழைப்பும் முக்கிய காரணம் என்கிறார் கண்ணன். தொழிலில் இருக்கிறவங்க எல்லாரையும் எங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். யாரையும் லேபராக ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்கு எந்த வகையில் நல்லா சர்வீஸ் பண்ணுமோ பண்ணிட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் முழுக்க எங்களுக்கு இருக்க மாதிரி அவங்கள திருப்தி பண்ணியிருக்காங்க. என்னுடைய வளர்ச்சி காரணம் லேபர்ஸ். அவங்க முழு ஒத்துழைப்போடு ஒத்துழைச்சாங்க. அதுதான் காரணம். இவரை உழைப்பு உயர்த்தியது என்றால் தனது சேவையால் இவர் மற்றவர்களையும் உயர்த்தி வருகிறார். சேலம் மாவட்டத்தில் ஜவுளி ஏற்றுமதி தொழிலில் தனது நிறுவனத்தை முதன்மையானதாக மாற்ற வேண்டும் என்பதே லட்சியம் என்கிறார் இந்த தொழிலதிபர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜுடன் நிரஞ்சன் பாரதி.